ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி என்ன கேம் ஆட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 பிளேயர் கேம் தான் ஆட போகிறோம். நமக்கு விளையாட யாரும் இல்லை கைஸ், அதனால் நம்ம ரோபோட் கூட தான் விளையாட போகிறோம். ஓகே, இந்த ஃபஸ்ட்டு டோர்னமெண்ட் மாதிரி இருந்துச்சு. சரி, இந்த டோர்னமெண்ட்டை கொடுத்தோடனே இதில் வந்துடுச்சு ரோபோட் நம்மளும் விளையாடணும். இதோ எடுத்துக்கிறேங்க, நான் ரோபோட் கூட வச்சுட்டு நமக்கு ஈஸியாக செட் ஆகும், அதனால் ஈஸி கொடுத்துட்டு பிளே கொடுத்துட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த டார்ச் போல ஏதோ ஒரு கேம் கைஸ். ஓகே, இதை பிடிச்சி போடணும், அவ்வளோதானே. ஈஸியாக பிடிச்சி போட்டால் வேலை முடிஞ்சிச்சு. சரி, நம்ம பிடிச்சி போட்டுக்கிட்டு இருக்கோம் கைஸ். கரெக்டாக நம்ம போட்டு விட்டுருக்கோம். மறக்காமல் வீடியோக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சீக்கிரமாகவே தோக்க போகிறோம். நம்ம தான் கைஸ் ஜெயிச்சோம், அவன் தான் தோற்றுறான். ஓகே, இப்போ நம்ம அழகாக விளாடணும், இல்லை கொஞ்சம் மிஸ் ஆனாலும் அவ்வளோதான். சில நேரம் இதில் டக்குன்னு மறந்துடுறேன் கைஸ். நான் தான் பிடிச்சி விட்டேன்னு அங்கே பாருங்க, மறந்துட்டேன்னு திடீர்னு நான் தான் பிடிச்சி விட்டேனுங்கிறது. சரி, அதுக்கப்புறம் மறுபடியும் விளாட்லாமல் இந்த ஒரு மறுபடியும் விடலாம் பாருங்கள். யாரும் இல்லாமல் ஃபஸ்ட்லேருந்து போட்டுக்கிட்டுருக்கேன் கைஸ். அவன் ஒன்று நம்மளோட எக்ஸ்ட்ரா எடுத்துட்டான். ஏன்னா இங்கே ஏன் திரும்ப விளாட்றானோ, ஏன்னா இருட்டாக இருக்காங்களாம், அதனால் நம்ம இங்கே விளாண்டுட்ருக்கான் அவன். ஆஹா, நான் கொஞ்சம் முன்னாடியே இது பண்ணிட்டேன். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு அவன் ஜெயிச்சிட்டாங்க. அடுத்து என்ன கேம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு இந்த கேமு. சரி, இதில் எதாவது போடணுன்னு நினைக்கிறேன். அப்படியே போட்டு விளாடுவாங்க. இது இப்படி கிராஸில் போட்டோடனே அவன் பாட்டுக்கு ஏற்றிட்டு போகிறான். என்னடா அதிலே போட்டுட்ருக்கேன்னு நான் நினச்சிட்டுக்குள்ளே சக்குன்னு அதில் போட்டான். இப்போ என்ன பண்ணுறது தெரியாமல் முடிச்சிட்ருக்கேன். இப்போ எதில் போடுறது, இதிலே போட்டுடுறேன். இது கான்செப்டே எனக்கு புரியல. இப்போ என்ன பண்ணணும், இதில் ஒரு லைனாக கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். நம்ம தான் 3 லைன் 4 லைன் கொண்டு வந்தால் நம்ம வின்னு. இப்போ இதில் போடுவாம்பாங்க. ஏன்னா அவன் திருட்டு பையன். ரோபோட் கூட விளாண்டு ஜெயிக்கிறது ஈஸி இல்லை, அது கொஞ்சம் கஷ்டம்தான். அதுவும் நம்ம ஈஸியில் வச்சு விளாட்றதுனால ஏதோ கொஞ்சம் எனக்கு ஈஸியாக இருக்கு. ஓகே, இது என்ன பண்ண போகிறான். இப்போ இதில் போட்டுட்டான்னா இல்லை போடல, நான் அப்படியே தடுத்துட்டேன். ஆஹா, இந்த ஆங்கிளை பற்றி நான் யோசிக்கல. சரி, இவன் ஜெயிச்சிட்டான். ஓகே, அடுத்து என்ன கேம் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஆட் வந்துடுச்சு கேஸ். 2 பிளேயர் கேமே இங்கே ஆகுதல். இதில் 4 பிளேயர் கேம் வேறு காட்டுறானுவோம். அடுத்து இந்த பெயிண்ட்டு, இப்போ டப்பா பெயிண்ட்டுன்னு ஒரு கேம் கைஸ். இந்த கேமில் தான் நான் ஜெயிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். இது நல்லாயிருக்கும் கைஸ். இதில் அப்படியே இழுத்துட்டு போனோம், அவ்வளோதான். அங்கே பாருங்க, என் கார் எவ்வளோ ஸ்பீடாக, இது கார் ஓட்டுற மாதிரி தான். அதை இழுத்துடணும். பெருசாகிட்டேன் பாருங்கள். இப்போ நம்ம அப்படியே ஒரு இழுப்பு இழுத்தாலே போதும், பெயிண்ட் நிறையா அடிச்சிடலாம். ஆஹா, அவன் தடுத்துட்டான் கைஸ். அது ஸ்பீடு கிடச்சிச்சு. ஸ்பீடு வச்சு நம்ம தான் இப்போ முன்னாடி போய்ட்டுருக்கோம். ஆஹா, ஸ்பீடு ப்ளஸ் பெருசு, சூப்பரு. ஓகே, இப்போ ஸ்பீடு போயிடுச்சு. நம்ம இப்போ பெருசாக மட்டும் தான் இருக்கோம். நம்ம அவனோடது அழைச்சா மட்டும் போதும் கைஸ். அவன் போகிற இடத்துலாம் நம்ம எக்ஸ்ட்ரா ஆஹா, அவன் பெருசாகிட்டான். அடுத்து நிறுத்தல. ஷோ, இவன் இவ்வளோ பெருசாகிட்டான், நானும் பெருசாகிறேன். அங்கே அவன் பெருசாகி இவ்வளோ நேரம் அடித்ததை நான் ஈஸியாக முடிச்சுட்டு போனேன். அவ்வளோதான். இன்னொன்று என்னமோ கிடச்சது, அடித்தோடனே ஃபுல்லாகவே ரெட் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நிமிஷம் தான் இருக்குது. 83 பாயிண்ட், அவன் இப்போ 14 பாயிண்ட்டு. ஓகே, இப்போ இன்னும் கேம் முடிஞ்சிச்சு. நான் தான் கைஸ் வின்னை. இந்த கேம் பெயிண்ட் அடிக்கண்ணா, பெயிண்ட் அடி நல்லா இருந்துச்சு. ஓகே, அடுத்து காயின் அடுக்குன்னு ஒரு கேமு. இந்த கேம் வேணால் நானே தான் பேர் எடுக்குவேன். ஆஹா, இதை கொடுத்துனேன். அவன் கிளாஸில் போட்டான், இல்லைன்னா நம்ம நேரம் ஜெயிச்சிருக்கலாம். ஓகே, இப்போ எதை கொடுக்குறதுன்னு தெரியலையே. இதை கொடுத்து பார்ப்போம். ஓகே, இப்போ சின்னதாகிடுச்சு. இப்போ நான் இதை போட்டேன்னு எனக்கு 2 கிடச்சிச்சு. இப்போ அவன் 3 ஆக்குறான். இப்போ நம்ம இதை 3 ஆக்கக்கூடாது, நம்ம இதை 3 ஆக்கிடுவோம். இப்போ அவன் 4 ஆக்கி அது 3 ஆகிட்டா. ஆஹா, ஓகே, நம்ம இதை உருவாக்குவோம். அதோட்டா இது 3 ஆகிடுச்சு. ஷோ, நான் தான் தோற்றுக்கிட்டு இருக்கேன். எப்பயோ முடிக்க வேண்டிய கேமு. என்ன இவன் 3 ஆகிட்டு போய்ட்டான். படம் ஏதாவது கொஞ்சம் பெருசாக இருக்கு. அவனோட இவன் 3 எடுத்துட்டான். என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஒன்றும். சரி, அதான் போட்டால் அவனு வேறு வழி இல்லை. நம்ம 2-3 கிடச்சிச்சு. இப்போ நம்ம ஏதாச்சும் ஒன்று ஜெயிச்சாலே வளரிக்கிட்டு இருக்கேன் கைஸ். நான் பாட்டி ஏதாச்சும் ஒன்று தொட்டாலே நம்ம ஜெயிச்சிடலாம். அங்கே 2 வந்துட்டா. இப்போ நம்ம 3 கொடுத்து இதை பெருசாக்குவோம். இப்போ அடுத்து இதை 3 கொடுத்து இதை பெருசாக்குவோம். எப்படி ஐடியா? அவன் 4 ஆகிட்டானா. இப்போ இதை கொடுத்தோன்னே அவன் 3 ஆகி அவுட் ஆகிடுவான். ஓகே, இப்போ இதை கொடுத்துருவோம். ஏன்னா அதான் பக்கத்தில் இருக்குது. 4 ஆகிடுச்சு. இப்போ அவன் இதை கொடுத்துட்டானா. நம்ம இதை கொடுத்துடலாம் கைஸ். என்ன கொடுக்க முடியல. என்ன கொடுத்துருந்தா இல்லையா? வெளில கொடுத்துட்டேண்ணா. ஓகே, ஓகே, இது 3 ஆகிடுச்சு. அப்போ அது தொட்டேன்னா அது 3 ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் இடத்துல சாவ போகிறான் கைஸ். குட் பை நண்பா. அங்கே ஒரு காயின் இருக்கா? நான் இப்போ எதை தொடுறது? அதை தொட்டுக்கிறேன். இப்போ அது செத்துடுச்சு. இப்போ இங்கே ஒரே ஒரு ஜீவன் மட்டும் தான் இருக்கான். அவனையும் நம்ம போட்டு தள்ள போகிறேன். அது 3 உடனே இதை நான் தொட்டு நான் ஜெயிச்சிட்டேன் கைஸ். ஸோப்பா, இவனை ஜெயிக்கிறது எவ்வளோ ஈஸியாக இருக்குது. ஆனால் இப்போயும் அவன் தான் லீடில் இருக்கான். நான் என்ன பண்ணுறது? இப்போ மேட்ச் சமமாக போயிட்டுருக்கு.
இப்போ இது என்னென்னா தட்டுக்கண்ணா தட்டுன்னு ஒரு கேமு. இன்னும் வேகமாக தட்டுறோம். கைஸ் என்ன கைஸ் இவ்வளோ வேகமாக இருந்தது? ஏங்க அது ஃபாஸ்ட்டாகவே இல்லைங்க, தட்டில் உடஞ்சி போயிடுச்சு. எப்படி உள்ளே வருது? ஏங்க என்ன சீட்டிங் பண்ணுறேன். அவனுக்கு போய் சீட்டிங் முடிஞ்சிச்சு கைஸ். அவன் தட்டிட்டான். தட்டு கைஸ் இந்த கேமில் அவன் வின் பண்ணிட்டான். இது என்ன கேம்னு தெரியல, ஒரு கோயாங் கேம் மாதிரி இருக்குது. சரி இது வந்து கோடு போடு கண்ணா கோடு போடுன்னு ஒரு கேம் கைஸ். ஓகே இந்த கேமில் என்ன கான்செப்ட்னா கோடு போடணும், அவ்வளோதான் கான்செப்ட்டு. கோடு போட்டு ஒரு பாக்ஸ் உருவாக்கணும். இப்போ வந்து நம்ம வந்து இந்த இடத்த இப்போ தொட்டோம்னா ஒரு பாக்ஸ், நமக்கு இப்போ ஒரு பாக்ஸ் வந்துச்சு பாருங்க, நமக்கு லிஸ்ட்டில் ஒன்று காமிச்சிச்சு. இப்போ அவன் வந்து நம்ம தனித்தனியாக போட்டு அவனோட இடத்தெல்லாம் ஆக்கிரமிக்க போகிறான். அப்புறம் எனக்கே அவன் கோடு போடுறான், நான் நேராக போட்டுருவேன். அவன் இங்கே போட்டான், இப்போ நான் இங்கே போடுவேன். அவன் கைஸ் வாய்ஸ் கொஞ்சம் கொடாட்டுது. இப்போ நான் தான் போடணுமா? நான் போடுறதே தெரியாமல் உட்காந்து உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஓகே இப்போ வந்து இதை போட்டுச்சோம், இந்த சைடு போட்டோம், இப்போ இங்கே போட்டோன்னே இதாகிடும். 3 பாக்ஸ். இப்போ நமக்கு மிச்சர் பாக்ஸ்லாம் ஜெயிச்சு வாங்கணும். அவனும் தனியாக கோடு போட ஆரம்பிச்சிட்டான், அந்த ட்ரிக்கை கண்டுபிடிச்சிச்சான். ஓகே இந்த பக்கம் இப்போ கோடு போட்டாச்சு, இப்போ இங்கே ஒரு கோடு போடுறான், இப்போ இங்கே ஒரு போட்டோன்னா நமக்கு 4 பாக்ஸ் ஆகிடும். அப்படியே சுற்றியும் வாங்கியிருக்கோம் கைஸ். இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் கோடு போடணும். இங்கே போட்டோம்னா இந்த பாக்ஸ் நமக்கு இப்போ 5 பாக்ஸ் நமக்கு வந்துருச்சு. இப்போ அவன் என்ன பண்ணுறான்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்கான் அந்த ரோபோட்டு. இப்போ அந்த ரோபோட்டை போட்டு நம்ம அடிச்சு நொறுக்க போகிறோம். ஓகே இங்கே போட்டோன்னே நமக்கு 6 பாக்ஸ் வந்துச்சு, அவனுக்கு ஒரு பாக்ஸ் கூட இல்லை. எனக்கு அதை நினச்சா பெருமையாக இருக்குது கைஸ். நான் ரோபோட்டு கூட அடித்து ஜெயிக்கிறேன்னா நான் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கேன். ஈஸியாக போட்டு எல்லோரும் கிண்டல் பண்ணாதீங்க. இங்கே போட்டு கைஸ். சரி அதான் இன்னும் எடுத்துக்கிட்டேன், அவங்கள்ட்ட பேசுறது நான் அங்கே விட்டுட்டேன். சரி அதை பார்த்துக்கலாம். இப்போ தான் கைஸ் நல்லா ஈக்கலாக போகும், நல்லா சத்தம் வருதுங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்காக நான் ஆடியோ பூஸ்டர்லாம் வச்சு சொல்கிறேன். இல்லை இந்த கேமோட சவுண்டு வேறு பயங்கரமாக இருக்குது, அதை வேறு கொஞ்சம் குறைக்கணும் எடிட்டில். ஓகே இங்கே பாருங்க 3 பிளாக் நமக்கு வந்துருச்சு. இப்போ வந்து இங்கே ஓடு போட்டோம்னா அங்கே போட்டோம், இப்போ இங்கே ஒன்று போட்டோம்னா அது வேலை முடிஞ்சிச்சு. இப்போ அங்கே ஒன்று போட்டோம்னா அது நமக்கு. ஓகே இப்போ வந்து இங்கே நடுவில் போடும், இங்கே போட்டுருவோம். இங்கே போட்டால் தான் அவனுக்கு எங்கேயுமே ஒர்க் ஆகாது. ஓகே அவன் அங்கே போட்டான், இப்போ இங்கே போட்டுருவான். இப்போ அவன் நாம் தான் இங்கே போடணுமா? ஓகே அவன் அங்கே போட்டான்னா இங்கே போடுவேன். ஓகே அவ்வளோதான் ஃபுல்லாகவே எனக்கு வந்துடுச்சு. ஒரு பாக்ஸ் அவனுக்கு விட்டு கொடுத்து தான் ஆகணும், ஏன்னா அவன் பாவம் அவனுக்கு கொடுத்துட்டோம் கைஸ். ஓகே இந்த கேம் நம்ம தான் வின் பண்ணோம். இப்போ நம்ம 3ல் இருக்கோம், அவன் 2ல் இருக்கான், மொத்தம் 5 இருக்குது. ஐயோ எனக்கு இது லாவா மாதிரி இருக்குது. இதுதான் ஃபோன் கேமு, ஏன்னா லாவாலாம் என்கிட்ட காட்டாதரா. கடைசி கேம் கைஸ், நம்ம ஜெயிச்சிட்டோம்னா நம்ம தான் இந்த கேமோட வின்னர். ஓகே இப்போ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். என்னமோ அடிக்கிறது டிஸ்கஷன் எடுக்கிறோம். ஏங்க தட்டிக்கிட்டே இருந்தால் பாயிண்ட் குறையுதுங்க. பக்காவாக எடுக்கணும், இல்லைனா பாயிண்ட் குறைஞ்சிடும், பார்த்து எடுக்கணும். என்ன இது எடுக்க முடியல, ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், எடுக்க முடியல. என்னாச்சு? ஏங்க தட்டிக்கிட்டே இருக்கேன், வர மாட்டேங்குது. நம்ம 2 பாயிண்ட் எடுத்துட்டோம். ஓகே கொஞ்ச நேரம் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு கைஸ். இந்த கேமை நான் ரொம்ப நேரமாக விளையாண்டுட்ருக்கேன், எனக்கு என்னென்னா ஜெயிக்க முடியல காய்ஸ். அதுவும் கடைசியில் 5 பாயிண்ட்லாம் எடுத்திருப்பேன், ஆனால் என்னாட்டி ஜெயிக்க முடியல. அதனால் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் நம்ம அதில் ஜெயிக்க மாட்டோம். மேட்ச்சில் வந்து இப்போதைக்கு நம்ம தான் ஃபஸ்ட்டில் இருக்கோம், அதனால் நம்ம ஜெயிச்சதாகவே இருக்கட்டும். இப்போ வந்து ஈஸியில் வச்சு தான் விளையாண்டுட்ருக்கோம். ஓகே அடுத்து வந்து ஹார்டு மீடியம்னு 2 லெவல் இருக்குது, அதை போட்டு நம்ம விளையாடுவோம். கண்டிப்பாக அந்த வீடியோ வரும். ஓகே மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க இந்த கேம் ப்ளே வீடியோ. நம்ம வந்து ஜெயிக்க மாட்டோம் இருந்தாலும் சொல்கிறேன், ஆனால் நம்ம தான் ஹையஸ்ட்டில் இருக்கோம். இன்னொரு நிமிஷம் தான் இருக்கும், பார்த்துட்டு போயிடுங்க அப்படின்னு அது வரைக்கும் தான் சொல்லிகிட்டு இருக்கேன். மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி, இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் டவுன்லோட் பண்ணி விளையாடுங்க. அடுத்து என்ன கேம் போடுறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அடுத்து ஒரு டிசைட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு கேம் போடலாம்னு. ஒரு பஸ்ஸு கேம் தான், அந்த பஸ் கேமை போடலான்னு இருக்கேன். ஓகே உங்களுக்கு பிடிச்ச கேமையும் சொல்லுங்கள், நம்ம அதையும் போடலாம். நீங்கள் சொன்னால் மட்டும்தான் நம்ம போட முடியும், இல்லைனா நான் பாட்டுக்கு போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். எந்த கேமை போடுறது எனக்கும் ஒன்றும் புரியல, உங்களுக்கு எதாவது புரிஞ்சுதுன்னா சொல்லுங்கள். ஓகே கைஸ் இன்னும் வந்து கொஞ்சம் நிமிஷம் தான் இருக்குது, நம்ம ஜெயிக்க மாட்டோம் வாங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. ஓகே கைஸ் பாய் கைஸ், வெல்கம் பேக் மை சேனல்னு அடுத்த தடவை சொல்லலாம். ஓகே இப்போதைக்கு உங்களிடமிருந்து பிரிந்திருப்பது மிஸ்டர் ஜே. சக்குன்னு பாயிண்ட் எடுக்க முடியும்.